யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். ரெட்ஃபிக்ஸ் யூடியூபர் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே சவுக்கு சங்கர் காவலர்களை பற்றி, பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினார் என்று சொல்லி அவரை கைது செய்து அவரை கையெல்லாம் உடைத்து விட்டார்கள். கையெல்லாம் உடைச்சி அவரை என்ன சித்திரவதை பண்ணமோ பண்ணி, அப்புறம் அங்கேருந்து தேனி கொண்டு போகிறோம், மதுரை கொண்டு போகிறோம், சென்னை கொண்டு வரோம் என்று மாற்றி மாற்றி அலைக்கெடுத்து அதை ஊடகங்கள் வழி செய்தியாக கொண்டு வருவதன் மூலம் சவுக்கு போன்ற யூடியூபர்கள், சவுக்கு அவர் மீது விமர்சனங்கள் இருந்தால் அதை நம்ம தனியாக வச்சுப்போம். எவர் ஒருவர் மீதான ஒடுக்குமுறையையும் நம்ம ஆதரிக்க முடியாது. அப்போது சவுக்கு போன்ற யூடியூபர்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய போக்கை இந்த காவல்துறையும் தமிழக அரசும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இதற்கு மகுடம் சூட்டக்கூடிய வகையில், இந்த ஒழுக்குமுறைக்கு மகுடம் சூட்டக்கூடிய வகையில் அதை அப்படியே வாரி அணைத்துக் கொள்வது போல் உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கக்கூடிய பேட்டியாளருடைய கருத்துக்கள், அந்த கருத்தின் மீதான நடவடிக்கைகளுக்கு யூடியூபர் தான் முதன்மை குற்றவாளி. யூடியூப் நடத்துகிற அந்த சேனல் நடத்தக்கூடியவர் தான் முதன்மை குற்றவாளி. அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் காவல்துறையையும் காவல்துறையில் உள்ள பெண்களையும் விமர்சித்தது ஃபெலிக்ஸினுடைய அந்த பேட்டியில் தான். அதனால் அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் A2, ஃபெலிக்ஸ் A1 என்று இப்படி தான் வரையறை கொடுக்கணும், இப்படி தான் வரன்முறைப்படுத்தணும்னு நீதிமன்றம் அரசுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணுது. யூடியூபர்களை வரைமுறைப்படுத்துவதற்கு, சமூக ஊடகங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நீதிமன்றங்கள் அந்த வழியை காட்டுவதும், அந்த வழியை இந்த அரசாங்கங்கள்லாம் அப்படியே வாரி அணைத்து கொண்டு அப்படியே கருத்து சுதந்திரத்தை முடக்குவதும் மூடுவதுமான போக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இதை பார்க்கும்பொழுது யூடியூப் நடத்தக்கூடிய பலருக்கும் ஒரு அச்சத்தையும் ஒரு விதமான சுதந்திரமற்ற தன்மையையும் உருவாக்குவாங்க. யூடியூப் சேனல் என்பது அது கார்ப்பரேட்டினுடைய சிஸ்டம். உலகளவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்பம் தான் யூடியூப். சமூக ஊடகங்கள் கார்ப்பரேட் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளை பொறுத்தவரையில் கார்ப்பரேட்டினுடைய நலன்களில் இருந்து தான் அதை செய்வார்கள். அவர்களுக்கு எதிராக பேசுவதை கூட அவர்கள் அனுமதிப்பார்கள். அவர்களுக்கு எதிராக பேசுவதன் மூலம் கூட அவர்களுக்கு வணிகம் ஏறும், வணிகம் கூடும். அதனால் அவங்க அனுமதிப்பாங்க. இந்த கார்ப்பரேட் மயமான சமூக ஊடகத்துறைகள், சமூக ஊடக வளர்ச்சி என்பது ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு ஆளும் வர்க்கத்துக்கும் பெரும் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆளும் வர்க்கத்திற்கு துணையாக ஆளும் வர்க்க நீதிமன்றங்கள் இதை பாதுகாப்பதற்காக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கார்ப்பரேட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் போன்ற சமூக ஊடகங்கள் மேலே ஒரு வரைமுறையை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த வரைமுறையெல்லாம் கொண்டு வருவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. சவுக்கு சங்கர் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறார் என்று இந்த திமுக அரசாங்கம் நினச்சிட்டு இருந்தால், அது கல்யாண வீட்டில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதை போன்ற மடத்தனமான ஒரு விஷயம். பிரச்சனை இருக்கின்ற வரையில் பிரச்சனையை பேசுவதற்கான ஆட்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டீங்க, சவுக்கு சங்கர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது. விமர்சனங்களே அப்பாற்பட்டு விமர்சனங்களை கடந்த பல பேர் உருவாகக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. மக்களுக்காக உன்னதமான அரசியலை பேசக்கூடிய, அந்த அரசியல் ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய பலர் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் சவுக்கை கைது பண்ணால், ஃபெலிக்ஸை கைது பண்ணால் இந்த அரசுக்கும் ஆளும் வர்க்கத்துக்கும் நெருக்கடி தீர்ந்துன்னு நினச்சா அப்படியெல்லாம் நடக்காது. 2 பேரை கைது பண்ணால் 20 பேர் வருவாங்க, 20 பேரை கைது பண்ணால் 20,000 பேர் வருவாங்க. இது பிரச்சனையினுடைய அடிப்படை இருக்கின்ற வரையில் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் உருவாகி கொண்டிருப்பார்கள் என்கின்ற யதார்த்தமான இயங்கியல் விதி. அதனால் இங்கே அரசுக்கும் மக்களுக்கும் முரண்பாடு இருக்குது. திமுக அரசு தப்பு செய்து திமுகவுடைய தவறை விமர்சிக்கிறார்கள். திமுக குடும்பம் தப்பு செய்து குடும்பத்தை விமர்சிக்கிறார்கள். அதை சரி செய்வதற்கு திமுக அரசு முயற்சி செய்யணும். ஒரு அரசாங்கத்தை சரியாக வழிநடத்துவதற்கு நீதிமன்றங்கள் வழிகாட்டணும். அதை விட்டுட்டு தவறுகளை விமர்சிக்கின்ற சமூக ஊடகங்களை வழிமுறைப்படுத்துவது என்பது இது ஒரு சரியான ஒரு ஜனநாயக நடைமுறை இல்லை.
இந்த நேரத்தில் வந்து மாமேதை மார்க்ஸுடைய ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கிறது, பொன் போன்ற ஒரு வாசகம். முதலாளியம் உருவான போதே அவர் சொல்லுவார், முதலாளியம் உருவான போதே அது தனக்குத்தானே சவக்குழியை வெட்டி கொண்டதுன்னு சொல்லுவார். முதலாளியம் தனக்குத்தானே சவக்குழி வெட்டி கொண்டது, அது உருவாகும் போதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா முதலாளியத்தை வீழ்த்துவதற்கு முதலாளியமே அதற்கான வேலை செய்யும். இன்றைக்கு முதலாளியத்திலிருந்து ஏகாதிபத்தியமாக மாறி கார்ப்பரேட் உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த உலகை எதிர்ப்பதற்கும் இந்த உலகை எதிர்ப்பவர்கள் அணி சேருவதற்குமான சமூக ஊடக ஒழுங்கையும் அவர்கள் தான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த சமூக ஊடகங்கள் என்பது அவர்கள் இல்லை என்றால் இல்லைன்னா கிடையாது. அது அதன் எதிர் புரட்சிக்காரர்களாலும் உருவாக்கப்படும், புரட்சிக்காரர்களாலும் உருவாக்கப்படும். அதனால் இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் உலகமயமான இந்த சூழலில், ஒரு கார்ப்பரேட் மயமான இந்த உலக சூழலில் சமூக ஊடகங்கள் கார்ப்பரேட்டுக்கு எதிராக தான் நிற்கும், எதிராகவே செயல்படும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு குழிப்பறிக்கக்கூடிய விஷயங்களையே இதன் மூலம் செய்ய முடியும் என்பது அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் இருக்கின்ற வரையில் இதை அனுமதிப்பார்கள். அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது அவர்கள் வேறொன்றை தாக்கி பிடிப்பார்கள். நாம் இந்த வாய்ப்புகளை, இந்த ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நீதிமன்றங்களோ அரசாங்கமோ கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. உலக ஒழுங்கு என்பது இவர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில போயிருக்கு. மார்க்சினுடைய ஒரு பொன்னான வாசகம் ஒன்று இருக்குது. முதலாளியம் தான் தோன்றும் போதே அது தனக்கான சவக்குழியை வெட்டி கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் முதலாளியத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியான ஏகாதிபத்தியம், கார்ப்பரேட் மயமான இந்த உலகம், கார்ப்பரேட் சிஸ்டம், இது உருவாகும் பொழுதே அதுவும் தனக்கான சவக்குழியை உருவாக்கிட்டு தான் உருவாக்குது. அது தனக்கான சவக்குழியை உருவாக்கிக்கிறது என்பதை சமூக ஊடகங்கள் வழியே நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை, உலகெங்கும் இருக்கக்கூடிய மனித விரோத செயல்பாடுகளை, தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறையை, கனிம வள கொள்ளைகளை, பேரழிவுகளை எல்லாம் ஒரே நொடியில் தெரிந்து கொள்வதற்கு இதே உலகமயமாக உள்ள கார்ப்பரேட் சிஸ்டம் உருவாக்கி கொடுத்த சமூக ஊடகங்கள் தான் பயன்படுகிறது. அதன் வழி அந்த செய்திகளை புரிந்து கொண்டு அதை எதிர்ப்பதற்கு அணிதிரளக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ஆயுதமாகவும் இருக்கிறது. அதை போல இந்த யூடியூப் சேனல்களை இது போன்ற கருத்து சுதந்திரத்தை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, அழிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளுக்கும் நாம் சொல்வது, நீங்கள் உங்களுக்கு நீங்களே இந்த ஒழுங்கமைப்பது என்கின்ற வரையறையின் மூலமாக சவக்குழியை தோண்டிக் கொள்கிறீர்கள் என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொள்ள முடியும். உங்களுக்கான சவக்குழி நீங்களே தோண்டிக் கொள்ளாதீர்கள், அது தானாகவே நடக்கும். எனவே இது போன்ற வரையறைகளை, இது போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது உங்களுடைய ஆளும் வர்க்கத்திற்கு அபாய சங்கிலி, அபாய மணி அடித்து விட்டது, அபாய சங்கிலி இழுத்து விட்டார்கள் என்பதற்கான அறிகுறி என்பதை கூறிக்கொண்டு கருத்து சுதந்திரத்திற்கான போராட்டத்தை நாம் ஆதரிப்போம். கருத்து சுதந்திரத்திற்கான ஒருங்கிணைந்த ஒரு சமூக ஊடக தொடர்புகளை, வலைப்பின்னலை உருவாக்குவோம். அதன் வழி ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடியவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.